ஆலய தீபம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மீனாட்சி சுப்பிரமணியன், ஜோதிடர் மற்றும் பக்தி சொற்பொழிவாளர். ஆலய தீபம் சேனல் மூலமாக உங்களோட ஒரு பயனுள்ள தகவலை பகிர்ந்து கொள்ள போகிறேன். நம்ம பல பேருக்கு அவங்களுடைய ஜாதகம் எழுதப்படாமல் இருந்திருக்கலாம், அவர்கள் பிறந்த நேரம் அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது தெரிந்திருந்தாலே போதும், அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு ஒரு எளிய வழிபாடு, இல்லத்திலிருந்தே செய்யக்கூடிய வழிபாடு, சிறந்த பலனை தரக்கூடிய வழிபாடு, இதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். இது உங்களுடைய நட்சத்திரத்தின் தெய்வங்களை கொண்டும் அந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியை கொண்டும் இந்த வழிபாடுகள் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இது நிச்சயம் பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும். ஆலய தீபம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர்களிடத்தில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கட்டாயம் யாரோ ஒருவருக்கு இது பயனுள்ளதாக அமையும். பொதுவான 5 விஷயங்களுக்கு நான் ஆன்மீக ரீதியான வழிபாடுகளை சொல்ல போகிறேன். தன வரவுக்கு, கல்வியில் நல்ல தேர்ச்சி பெறுவதற்கு, நோய் தீர்ந்து தேகபலம் பெறுவதற்கு, வேலை வியாபாரத்தில் சிறந்து விளங்குவதற்கு, காரியத்தில் வெற்றியை பெறுவதற்கு, இந்த 5 விஷயங்களுக்கும் எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் எந்தெந்த தெய்வத்தை எப்படி வணங்க வேண்டும் என்கின்ற விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இப்போது உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்திற்கு யாரை வழிபடலான்னு தெரிந்து கொள்ளலாம் வாங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவர்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள், எந்தெந்த காரியத்திற்கு எந்தெந்த தெய்வத்தை வழிபடலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க நீங்கள் அப்படின்னா நீங்கள் கட்டாயம் நாக வழிபாடை விடாமல் செய்யணும். இந்த நாக சதுர்த்தி அப்படின்னு வரும், அந்த நாக சதுர்த்தி வழிபாடை நீங்கள் மேற்கொள்ளலாம். இல்லை ஒரு கோவிலுக்கு போகிறீங்க, புற்று இருக்குது, அந்த கோவிலில் அந்த புற்றுக்கு என்னென்ன வழிபாடுகள் செய்யணுமோ அதெல்லாம் நீங்கள் செய்யலாம். இல்லை கோவிலில் இருக்கக்கூடிய விருட்சத்தின் கீழே நாகத்தை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க, அதற்கு என்னென்ன வழிபாடுகள் பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் மேற்கொள்வது அப்படிங்கிறது எப்போதும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. ஏன்னா ஆயில்யம் நட்சத்திரத்தின் தெய்வமே ஆதிசேஷன். அதனால் நாக வழிபாடு எப்போதும் உங்களுக்கு உகந்த நன்மையை எப்போதும் அள்ளித்தரும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய இல்லத்தின் பூஜை அறையில் இருக்க வேண்டிய தெய்வங்களில் மிக முக்கியமான தெய்வம் மகாவிஷ்ணு. ஏன்னா ஆயில்யம் நட்சத்திரத்தின் அதிதேவதையே மகாவிஷ்ணு. அதனால் மகாவிஷ்ணுவின் படம் பூஜை அறையில் இருக்க வேண்டும். அதே மாதிரி ராசி தெய்வமான அம்பிகையின் படம் பூஜை அறையில் இருக்க வேண்டும். உங்களுடைய நட்சத்திரத்தின் தெய்வமான ஆதிசேஷனை எப்படி பூஜை அறையில் வைப்பது அப்படின்னா, ரங்கநாதர் பள்ளி கொண்டிருப்பது போல, ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருப்பது போல அந்த படத்தை நீங்கள் வைத்து அதில் இருக்கக்கூடிய ஆதிசேஷனை மானசீகமாக நீங்கள் வழிபாடு நடத்தலாம். உங்கள் நட்சத்திரத்திற்கான யோகினி, பிராமி, பைரவர், அதிசாங்க பைரவர். இப்போது பொதுவான 5 விஷயங்களுக்கு எந்தெந்த தெய்வத்தை வழிபட வேண்டும்னு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அதில் பண வரவை அதிகரித்து கொள்ளவும் பண கஷ்டத்தை போக்கிக் கொள்ளவும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். இன்னும் குறிப்பாக மகம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்னைக்கு இந்த நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு நீங்கள் அர்ச்சனை, ஆராதனை செய்து வழிபாடு நடத்துறது மிக மிக விசேஷம். இல்லத்தில் இருந்தபடியே வழிபாடு நடத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமையிலோ அல்லது சுக்கிர ஹோரையிலோ நீங்கள் சுக்கிரனுக்கு அதிதேவதையான மகாலட்சுமி தாயாரின் படத்தை வைத்து நெய்தீபம் ஏற்றி வைத்து மகாலட்சுமி தாயாருக்கு என்னென்ன அர்ச்சனைகள் செய்யணுமோ அதெல்லாம் செய்து மாங்காய் சாதம் நெய்வேத்தியம் செய்து நீங்களும் உண்டு பிறருக்கும் விநியோகம் செய்யலாம். இப்படி தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டே வர வர ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமானது கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பிக்கும். அடுத்து படிக்கும் வயதில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில் ஆர்வத்தை அதிகமாக செலுத்தணும், நல்ல மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சித்திரை நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்னைக்கு சக்கரத்தாழ்வாரை சென்று நீங்கள் வழிபாடு நடத்த வேண்டும். சித்திரை நட்சத்திரம் மாத்திரமில்லை, வெள்ளிக்கிழமை
சுக்கிர ஹோரை இருக்கக்கூடிய நேரங்கள், இந்த நேரங்கள்லையும் நீங்கள் சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யலாம். இவரை வணங்க 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 உங்களுடைய கல்வியில் நீங்கள் ஆர்வம் அதிகம் செலுத்துவீங்க. கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருக்கக்கூடிய மாணவர்களும் அதில் கான்சன்ட்ரேஷன் அதிகம் செலுத்துவாங்க. மதிப்பெண்கள் அதிகம் நீங்கள் பெற ஆரம்பிப்பீங்க. இந்த சக்கரத்தாழ்வாருக்குன்னு நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது, நிறைய ஸ்தோத்திரங்கள் இருக்குது. அதையும் அந்த மாணவர்கள் இல்லத்தில் இருந்தபடியே பாராயணம் செய்து கொண்டே வந்தார்கள் அப்படின்னாலும் அவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும், மதிப்பெண் அதிகரிக்கும். சக்கரத்தாழ்வாரை நீங்கள் இல்லத்தில் இருந்தபடியே கூட வழிபாடு செய்யலாம். அவருக்கு சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் செய்து நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமையிலோ அல்லது சித்திரை நட்சத்திரத்திலோ வழிபாடு நடத்தினா ஆயில்யம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில் அதிகம் மதிப்பெண் எடுக்க ஆரம்பிப்பாங்க. அடுத்து உங்களுடைய தேக பலத்தை அதிகரித்து கொள்ளணும்னு ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உத்திராடம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்னைக்கு விநாயக பெருமானை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்ய வேண்டும். இல்லை வியாழக்கிழமை தோறும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். இல்லை ஏதாவது சங்கடஹர சதுர்த்தி இந்த உத்திராட நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாளன்னைக்கோ அல்லது வியாழக்கிழமையிலோ வருது அப்படின்னா கட்டாயம் ஆலயம் சென்று அந்த மாலையில் நடக்கக்கூடிய அந்த சங்கடஹர சதுர்த்தியில் நீங்கள் பங்கேற்றுக்கணும். உங்களால் ஆன என்ன கைங்கரியம் செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்யலாம். அருகம்புல் சாத்தலாம், சூரக்காய் விடலாம், இல்லை கொழக்கட்டை செய்து கொடுக்கலாம். இதெல்லாமே நீங்கள் உத்திராடம் நட்சத்திரம் அல்லது வியாழக்கிழமையில் வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி நாள் அன்னைக்கு செய்கிறது மிக மிக விசேஷம். இல்லை சங்கடஹர சதுர்த்தி நாள் இல்லைன்னா கூட பொதுவாகவே இந்த வியாழக்கிழமையில் விநாயக பெருமானை வழிபட உங்களுடைய தேக பலம் அதிகரிக்கும், நோய்வாய்ப்படுவது அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். கட்டாயம் செய்து பாருங்கள். அடுத்து ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய சுணக்கங்கள் போக்கிக்கொள்ள, தடைகள் நீக்கிக்கொள்ள, வேலையில் நல்ல முன்னேற்றம் பெற எந்த தெய்வத்தை நீங்கள் பிடித்து கொண்டு வணங்க வேண்டும் அப்படின்னா சரஸ்வதி தேவியை வணங்க வேண்டும். குறிப்பாக இந்த நவராத்திரி நாள் அன்னைக்கு சரஸ்வதி பூஜை வரும். அன்னைக்கு புஸ்தகங்கள் எல்லாம் கொண்டு வைப்போம். நம்முடைய தொழிலுக்கு எந்தெந்த பொருட்கள் எல்லாம் பயன்படுதோ அந்த பொருட்களை எல்லாம் சரஸ்வதி முன்னாடி வைத்து நாம் பொதுவாகவே ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள்னே இல்லை, எல்லோருமே செய்கின்ற வழக்கம் உண்டு. அந்த வழக்கத்தை ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் எப்போதுமே செய்யணும். எப்போ அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அன்னைக்கோ அல்லது செவ்வாய்க்கிழமை, செவ்வாய் ஹோரை வரக்கூடிய நேரங்கள்லேயோ இந்த மாதிரி உங்களுக்கு பயன்படக்கூடிய பொருட்களை நீங்கள் சரஸ்வதியாக பாவித்து வழிபடுவது மிகவும் சால சிறந்தது. அல்லது சரஸ்வதி தேவியின் படத்தை வைத்து அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்னைக்கு வழிபாடுகள் நடத்துவது உங்களுடைய தொழில் ரீதியான முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சரஸ்வதிக்குன்னு நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது, அதையெல்லாம் நீங்கள் பாராயணம் பண்ணலாம். நீங்கள் வேலை செய்கின்ற இடத்தில் அல்லது உங்கள் தொழில் நடக்கின்ற இடத்தில் இந்த சரஸ்வதியின் படத்தை வைத்து வழிபாடு நடத்துவதும் மிக மிக முன்னேற்றத்தை தொழில் ரீதியாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இறுதியாக எடுத்த காரியத்தில் வெற்றி பெறணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் முக்கியமான காரியம் செய்ய போகிறீங்க, இதில் எந்த தடங்களும் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் அவிட்டம் நட்சத்திர நாளன்னைக்கு சயன கோலத்தில் பள்ளி கொண்ட பெருமாளை வழிபாடு நடத்திவிட்டு அந்த காரியத்தை செய்து பாருங்க. நிச்சயம் உங்களுக்கு அதில் வெற்றி உண்டாகும். எனக்கு அருகாமையில் அந்த மாதிரி சயன கோலத்தில் பெருமாள் இல்லை அப்படின்னாலும் உங்கள் பூஜை அறையில் அந்த பெருமாளின் படத்தை மாட்டி வைத்து தீபமேற்றி வழிபாடு நடத்தலாம் அவிட்டம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்னைக்கு. இல்லைன்னா அம்மன் ஆலயங்களில் இந்த சப்த மாதர்கள்னு சன்னதி இருக்குது. அந்த சப்த மாதர்களில் ஒருவரான இந்திராணி என்கின்ற தேவியையும் நீங்கள் இந்த அவிட்டம் நட்சத்திர நாளன்னைக்கு வழிபாடு நடத்தலாம். இந்த வழிபாடை நீங்கள் அவிட்டம் நட்சத்திர நாளன்னைக்கு இரு தெய்வங்களில் எந்த தெய்வம் உங்களுக்கு அருகாமையில் இருக்கோ அந்த தெய்வத்தை சென்று வழிபாடு நடத்திவிட்டு உங்களுடைய காரியத்தை தொடங்கி பாருங்கள். அப்படி இல்லத்தில் இருந்தபடியே பெருமாளை வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா தக்காளி சாதம் நெய்வேத்தியம் செய்து நீங்களும் உண்டு பிறருக்கும் விநியோகம் செய்யலாம். இப்படி தொடர்ந்து செய்து கொண்டு வந்தால் காரியத்தில் நிச்சயம் வெற்றி உண்டு. இதுவரைக்கும் பொதுவாக ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யாரை வணங்கினால் என்ன நடக்கும் அப்படின்னு தெரிந்து கொண்டீங்க. நீங்கள் செய்து பாருங்கள், நன்மைகள் பெறுங்க. உங்களுக்கு தெரிந்தவர்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ராம் ராம்.